ஜிவி பிரகாஷ் அண்ட் அவங்களோட ஒய்ஃபான சாய்ந்தவி இவங்க 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் இவங்களோட டிவோர்ஸ் நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறமா முதல் முறையாக சைந்தவி கொடுத்த ஒரு இன்டர்வியூ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூவில் ஜிவி கடைசி வரைக்கும் தான் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னதையும், அவங்க 2 பேரும் எப்படியெல்லாம் லவ் பண்ணாங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அவங்க பேசினதுலேருந்து சில விஷயங்கள் தான் இப்போ வைரலாக பார்க்கப்பட்டுட்டு வருது. ஜிவி பிரகாஷ் அண்ட் அவங்களோட ஒய்ஃபான சைந்தவி இவங்க 2 பேருமே 12 இயர்ஸ்க்கு மேலே லவ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 2 பேரும் ரொம்ப நாளாக லவ் பண்ணி தான் 2017 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கப்புள்ஸ் 2 பேரும் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா 7 இயர்ஸ் கழிச்சு 4 இயர்ஸ் முன்னாடி தான் க்யூட்டான கேர்ள் பேபி பிறந்திருந்துச்சு. இந்த நிலையில் தான் இப்போ இவங்களோட டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த டிவோர்ஸ் நியூஸ் தெரிஞ்சு ஃபேன்ஸ் பலரும் அப்செட்டில் இருந்தாலும் பல பேர் ஜிவி பிரகாஷ்க்கும் சைந்தவிக்கும் தொடர்ந்து அவங்களோட அட்வைஸை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் மேரேஜ்க்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் தான் கிட்ட என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த ஓப்பனப்பாகவே பேசியிருக்காங்க சைந்தவி. மேரேஜுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜிவி எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாரு. அந்த பொக்கேயில் சாக்லேட் ஒரு லெட்டரும் இருந்துச்சு. அந்த லெட்டர் இன்னும் என்கிட்ட பத்திரமா தான் இருக்குது. அவர் கொடுத்த அந்த பொக்கே அப்பயே வாடிருச்சு. ஆனால் எங்களோட காதல் வாடவே வாடாது. நாங்கள் கடைசி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஸ்பெஷலாக ஜிவியுமே இதே விஷயத்தை தான் அந்த லெட்டரில் எழுதியிருந்தார். வாழ்நாள் முழுக்க நான் அவன் கூடவே இருப்பேன், உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த லெட்டரை நான் பொக்கிஷம் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துட்டு வரேன். ஜிவி கொடுத்த இந்த கிஃப்டை 12 வருஷம் ஆயும் நான் பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வரேன். இதுக்கப்புறமும் வாழ்க்கை முழுசாக நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த இன்டர்வியூ பார்த்த பல பேருமே கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் 2 பேரும் சந்தோஷமாக தானே இருந்தாங்க. இப்போ என்னாச்சு, எதுக்காக இப்படி டிவோர்ஸ் பண்ணி பிரியணும், சேர்ந்து வாழ முயற்சி பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி பலருமே அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.